இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் கட்லட். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். இப்போது இந்த சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கனை நம்ம இப்போது ஹாஃப் குக் பண்ண போகிறோம் இதுலேயே. அது கூட கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட நம்ம குக் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கடைசியாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேக விடுங்க. அடுத்தது ஒரு மிக்சியில் பட்டை, பொட்டுக்கடலை இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி பவுடர் ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக தேங்காய், வெங்காயம் இந்த ரெண்டத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதையும் சேர்த்து இது கூட சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கிறோம். இப்போது அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போது மாவை பிசைஞ்சாச்சு. அடுத்தது இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பால் சைஸில் எடுத்துக்கோங்க. நம்ம உள்ளங்கையில் வச்சு அதை ஈவனாக தட்டுங்க. ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் கிராக் இல்லாமல் நல்லா தட்டிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கட்லெட்டை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா காய விட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க சிக்கன் கட்லெட்டை அதில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி சிக்கன் குக் பண்ணியிருக்கோம் நம்ம. இது கரெக்டான கலர். இந்த கலர் வந்துருச்சுன்னா நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இப்போது நம்ம சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நார்மல் டொமேட்டோ கெச்சப் இருந்தாலே போதும். அப்படி இல்லைன்னா சட்னிஸ் ஏதாவது அரைச்சி அது கூட வச்சு சாப்பிடலாம்.